இன்னைக்கு வந்து நம்ம கிளாஸ் வந்து வெக்டார் லெசன் பார்க்க போறோம். இந்த வெக்டார் லெசன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிசிக்ஸ்ல வந்து நிறைய பிசிக்கல் குவான்டிட்டிஸ் வெக்டார் வரும். நம்ம 11th 12th எந்த டாபிக் பார்த்தாலும் வெக்டார் கான்செப்ட் வந்து அங்க சால்வ் பண்றதுல இந்த கான்செப்ட் ரொம்ப தேவைப்படும். அதனால இந்த வெக்டார் லெசனை நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையா டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ இது கொஞ்சம் நல்லா லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நீட்டு, ஜேஇ இந்த மாதிரி எந்த எக்ஸாம்ஸ் வந்தாலுமே நீங்க வந்து கன்ஃபியூஷன் இல்லாமல் ப்ராப்ளம் மிஸ்டேக் ஆகாமல் நல்லா சால்வ் பண்ண முடியும். அதாவது நீட்டு ஜேஇக்கு மட்டும் கிடையாது, இந்த போர்டு எக்ஸாம்ஸுக்கும் கூட நம்ம நல்லாவே சால்வ் பண்ண முடியும். சம்ஸ் கான்செப்ட்ஸ் எல்லாம் நல்லா கற்றுக்க முடியும். அதனால இந்த வெக்டார் கான்செப்ட்ஸை கொஞ்சம் நல்லா படிங்க, சரிங்களா? இது பொறுமையாக ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அடுத்த கிளாஸ்ல நம்ம வந்து அந்த ஃபார்முலாஸ் இது வரது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், சரிங்களா? ஜென்ரலாக வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணியிருப்பீங்க, ஃபிசிக்கல் குவான்டிட்டின்ட்டு லோயர் கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க. பிசிக்கல் குவான்டிட்டி படிச்சிருப்பீங்க, புரியுதுங்களா உங்களுக்கு? சரிப்பா, பிசிக்கல் குவான்டிட்டி என்னென்ன சொல்லுங்க. பிசிக்கல் குவான்டிட்டி அப்படி என்னென்ன சொல்லுங்க. தி குவான்டிட்டி which can be measurable is known as physical quantity. அதாவது பிசிக்கல் குவான்டிட்டி என்னன்னா தி குவான்டிட்டி which can be measurable is known as physical quantity அப்படின்னு வரும், சரிங்களா? சரிப்பா, இப்போ வந்து ஜென்ரலா பிசிக்கல் குவான்டிட்டி எக்ஸாம்பிள் பார்த்தா மாஸ், அதே மாதிரி ஃபோர்ஸ், இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. மாஸுக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா, மாஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்டுடைய மாஸ் வந்து 4 கிலோகிராம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுங்க. இப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ன்னா ஜென்ரலாக ஒரு 10 நியூட்டன் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் டவுன்வோர்டுன்னு சொல்கிறோம். ஸோ ஃபிசிக்கல் குவான்டிட்டின்னு எடுத்தோம்னா வந்து நமக்கு மேக்னிடியூடு மட்டும் இருக்கலாம், இல்லை மேக்னிடியூடு இருந்து டைரக்ஷன் கூட இருக்கலாம். ஸோ இந்த மேக்னிடியூடு, டைரக்ஷன் இதெல்லாமே யூஸ் பண்ணி இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டியை வந்து 2 டைப்ஸ் ஆஃப் கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா எத்தனை டைப் ஆஃப் கிளாசிஃபை பண்ணியிருக்காங்கன்னா 2 டைப் ஆஃப் கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேலார் குவான்டிட்டின்னு சொல்றாங்க. இன்னொரு குவான்டிட்டி வந்து வெக்டார் குவான்டிட்டின்னு சொல்றாங்கப்பா. ஸ்கேலார் குவான்டிட்டின்னு ஒன்று சொல்றாங்க, இன்னொன்று வந்து என்ன சொல்றாங்கன்னா வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலாக வந்து பிசிக்கல் குவான்டிட்டி வந்து 3 டைப்பாக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று ஸ்கேலார், செகண்ட் வெக்டார், தேர்ட் வந்து டென்சார்னு வரும். அது இங்கே நான் சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. டென்சார்னு அப்புறமா லாஸ்ட்ல அப்போ டென்சார்னா என்னன்றது அப்புறமா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், சரிங்களா? சரி, ஸ்கேலார் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா தி பிசிக்கல் குவான்டிட்டி ஆஸ் ஒன்லி மேக்னிடியூட். அதாவது வந்து மேக்னிடியூடு மட்டும் இருந்தால் அது வந்து அது வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்றோம், புரியுதுங்களா? தி பிசிக்கல் குவான்டிட்டி விச் ஹாஸ் ஓன்லி மேக்னிடியூட் இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் டைரக்ஷன். அதாவது வந்து பிசிக்கல் குவான்டிட்டி வந்து டைரக்ஷனை டிபெண்ட் ஆகாம மேக்னிடியூட மட்டும் டிபெண்ட் ஆயிருந்துச்சுன்னா அதுதான் வந்து என்ன சொல்றேன்னா ஸ்கேலார் பிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்னு சொல்றோம், புரியுதுங்களா? வந்து சரி, அப்போ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு மேக்னிடியூடுனா என்னன்னு தெரியணும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து மேக்னிடியூடுனா என்னன்னு தெரியணும், சரிங்களா? இப்போ வந்து என்ன பண்ணலாம், எக்ஸாம்பிள் வந்து என்ன பண்ணலாம்னா வந்து இந்த ஸ்கேலார் குவான்டிட்டிக்கு எக்ஸாம்பிள் வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. என்னென்ன இருக்கு சொல்லுங்க. மாஸ், டிஸ்டன்ஸ், வால்யூம், சரிங்களா, டென்சிட்டி, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், இந்த மாதிரி நிறைய பிசிக்கல் குவான்டிட்டி ஸ்கேலாருக்கு எக்ஸாம்பிள் இருக்கு. ஒரு மாஸ் அப்படின்னு ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி எடுத்திருக்கேன். இந்த மாஸ் வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா 5 கிலோகிராம், ஒரு ஆப்ஜெக்டுடைய மாஸ் 5 கிலோகிராம் எடுக்கிறேன்னு வச்சுங்க. இந்த 5 கிலோகிராம் எடுக்கிறது வந்து நம்ம இதை 5000 கிராம்னு கூட எழுதிக்கலாம் இல்லையா? 5000 கிராம்னு எழுதிக்கலாம். இங்க 5 கிலோகிராம் 5000 கிராம், ஆனா ஏதோ நம்பர் யூனிட் எல்லாம் சேஞ்ச் ஆன மாதிரி தெரியுது. சரி, இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த 5 இருக்கு இல்லையா, இதுதான் வந்து நியூமெரிக்கல் வேல்யூ. இதுதான் வந்து என்ன வருதுன்னா இந்த 5ன்றதை வந்து பாத்தீங்கன்னா நியூமெரிக்கல் வேல்யூ, சரிங்களா? நியூமெரிக்கல் வேல்யூ அப்படின்னு வருது, புரியுதுங்களா? இந்த கிலோகிராம்ன்றதா யூனிட் அப்படின்னு வருது, புரியுதுங்களா? அப்ப சரி, யூனிட்னு வந்திருக்கு. அப்ப வந்து நமக்கு எப்படி வந்திருக்குன்னா நியூமெரிக்கல் வேல்யூ இருக்கு, அடுத்து யூனிட் இருக்கு. சரி, இங்க பாத்தீங்கன்னா நியூமெரிக்கல் வேல்யூ வந்து இங்க 5 கிலோகிராம் எழுதும்போது இங்க நியூமெரிக்கல் வேல்யூ, இங்க 5000 கிராம் எழுதும்போது இங்க நியூமெரிக்கல் வேல்யூ டிஃபரெண்டா இருக்கு. ஏன்னா வந்து யூனிட் மாறி இருக்கு. அப்ப யூனிட் மாறினா என்ன ஆகுதுன்னா நியூமெரிக்கல் வேல்யூ மாறுது, புரியுதுங்களா? வந்து யூனிட் வேல்யூ கிலோகிராம் பெருசா கிராம் பெருசா சொல்லுங்க பாக்கலாம். கிலோகிராம் பெருசா கிராம் பெருசா? கிலோகிராம் பெருசா கிராம் சின்னது. அதனால யூனிட் வேல்யூ குறைஞ்சிச்சுன்னா நியூமெரிக்கல் வேல்யூ கூடுது. பாருங்க, நியூமெரிக்கல் வேல்யூ கூடி இருக்கு, புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப வந்து இது என்ன பண்ணலாம், இது ஃபர்ஸ்ட் எம்கேஎஸ் சிஸ்டம்ல எழுதியிருக்கும், இங்க வந்து சிஜிஎஸ் சிஸ்டம்ல எழுதுறோம். அப்போ சிஸ்டம் அதாவது யூனிட் ஆஃப் சிஸ்டம் மாறுச்சுன்னா அப்போ நியூமெரிக்கல் வேல்யூ மாறுது, புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ ஃபர்ஸ்ட் சிஸ்டம்ல இங்க எழுதும் போது நியூமெரிக்கல் வேல்யூ N1ல எழுதியிருக்கும், யூனிட் வந்து U1 வச்சுங்க. இங்க செகண்ட் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ல எழுதும் போது இங்க நியூமெரிக்கல் வேல்யூ N2ன்னு வருது, இங்க யூனிட் வந்து U2ன்னு வருது. எனிவே இங்க N1 இன்ட்டு U1 தான் வந்து, அதாவது நியூமெரிக்கல் வேல்யூ இன்ட்டு யூனிட். இங்கேயும் இந்த செகண்ட் சிஸ்டம்ல நியூமெரிக்கல் வேல்யூ இன்ட்டு யூனிட் இருக்கு இல்லைங்களா?
இந்த ஃபர்ஸ்ட் சிஸ்டம், அதாவது எம்கே சிஸ்டம்ல நியூமெரிக்கல் வேல்யூ இன்டு யூனிட்டும், சிசிஎஸ் சிஸ்டம்ல நியூமெரிக்கல் வேல்யூ இன்டு யூனிட்டும் ஈக்குவலா வருது. நம்ம சும்மா 5 கிலோகிராம் அஸ்யூம் பண்ணியிருந்தேன். இந்த நியூமெரிக்கல் வேல்யூ இன்டு யூனிட் இருக்கு இல்லையா, அதுதான் மேக்னிடியூட். அப்போ மேக்னிடியூட் என்ன புரியுது பாருங்க, மேக்னிடியூட் இஸ் ஈக்குவல் டு நியூமெரிக்கல் வேல்யூ இன்டு யூனிட், நியூமெரிக்கல் வேல்யூ இன்டு யூனிட் அப்படின்னு வரும். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, அப்போ வந்து நல்லா பார்த்தீங்கன்னா மேக்னிடியூட் என்னன்னா பார்த்தீங்கன்னா நியூமெரிக்கல் வேல்யூ இன்டு யூனிட் வரும். ஒரு சில பிசிக்கல் குவான்டிட்டிக்கு வந்து யூனிட் இருக்காது. இப்போ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எடுத்தோம்னா யூனிட் கிடையாது, ரிலேட்டிவ் டென்சிட்டி எடுத்தீங்கன்னா யூனிட் கிடையாது. இந்த மாதிரி வந்து நிறைய பிசிக்கல் குவான்டிட்டிக்கு யூனிட் இருக்காது. அந்த பிசிக்கல் குவான்டிட்டிக்கு வந்து நியூமெரிக்கல் வேல்யூ மட்டும் தான் மேக்னிடியூட் அப்படின்னு எடுத்துக்கணும். நியூமெரிக்கல் வேல்யூ மட்டும் தான் மேக்னிடியூட் அப்படின்னு எடுத்துக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ மேக்னிடியூட் அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா நியூமெரிக்கல் வேல்யூ இன்டு யூனிட், அதுதான் மேக்னிடியூட். சரிங்களா? இப்போ ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி எடுத்துட்டீங்க, ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துட்டீங்க, அதனுடைய மாஸ் கான்ஸ்டன்ட், இல்லைன்னா ஒரு ரூம் எடுக்கிறீங்க, அதனுடைய லெங்த் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். புரியுதுங்களா? சரி, ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுத்தீங்கன்னா அது டென்சிட்டி கான்ஸ்டன்டா இருக்கும். அப்படின்னா மேக்னிடியூட் கான்ஸ்டன்ட் தானே இருக்கும். அப்போ மேக்னிடியூட் கான்ஸ்டன்ட் தான். மேக்னிடியூட் என்ன சொல்லுங்க, n இன்டு யூ, நியூமெரிக்கல் வேல்யூ இன்டு யூனிட், தட் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு வருதா? அப்போ நியூமெரிக்கல் வேல்யூ இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு என்ன வருது சொல்லுங்க, யூனிட் வருது. அப்போ யூனிட் வேல்யூ குறைஞ்சா நியூமெரிக்கல் வேல்யூ கூடும், இல்ல யூனிட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆனா நியூமெரிக்கல் வேல்யூ குறையும். அதனால தான் இங்க பாருங்க, கிலோகிராம்ல இருந்து கிராம் போகும்போது யூனிட் வேல்யூ குறைஞ்சிருக்கு, அதனால நியூமெரிக்கல் வேல்யூ பாருங்க 5ல இருந்து 5000 நியூமெரிக்கல் வேல்யூ கூடி இருக்கு. புரியுதுங்களா? இந்த கான்செப்ட் நல்லா ஞாபகம், n இன்டு யூ ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், அதாவது மேக்னிடியூட் ஆஃப் ஏ கிவன் பிசிக்கல் குவான்டிட்டின்றது கான்ஸ்டன்ட் அப்படின்னு எடுத்துக்கணும். சரி, இந்த மேக்னிடியூட்லயே பாத்தீங்கன்னா பிளஸ் மைனஸ் அப்படின்னு சைனும் ஒரு சில இடத்துல வரலாம், வராமே இருக்கலாம். ஸ்கேலார் பிசிக்கல் குவான்டிட்டின்னு எடுத்துட்டு அதுல பிளஸ் மைனஸ் வந்துச்சுன்னா அந்த சைன் வந்து நமக்கு மேக்னிடியூடு தான். ஆனா வெக்டார் குவான்டிட்டியில பிளஸ் மைனஸ்னு வந்துச்சுன்னா அங்க வந்து அது வந்து டைரக்ஷன் வரும். இதெல்லாம் நம்ம போக போக கொஞ்சம் கொஞ்சமா படிக்கும்போது புரிஞ்சிடும் உங்களுக்கு. என்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க, சார்ஜ்னு எடுத்துக்கிறீங்க, எக்ஸாம்பிள் வந்து சார்ஜ்னு எடுத்துக்கலாம். இப்போ சார்ஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சார்ஜ் வந்து பாத்தீங்கன்னா சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் எவ்வளவு சொல்லுங்க, -1.6 இன்டு 10⁻−19 கூலும். கரெக்டுங்களா? இது சார்ஜ் ஆஃப் புரோட்டான் என்ன வரும்னு சொல்லுங்க, இது வந்து எலக்ட்ரான் சார்ஜ், எலக்ட்ரானுக்கு. இது புரோட்டானுக்கு என்ன வரும்னு சொல்லுங்க, புரோட்டானுக்கு சார்ஜ் என்ன வரும்னு சொல்லுங்க, எலக்ட்ரான் சார்ஜ் மைனஸ்ன்னு சொல்லுவோம், புரோட்டான் சார்ஜ் பிளஸ்ன்னு சொல்லுவோம். புரோட்டானுக்கு சார்ஜ் வந்து 1.6 இன்டு 10⁻−19. சரிங்களா? ஆனா வந்து இங்க சார்ஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி, சார்ஜ் வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி. இங்க எலக்ட்ரானிக் சார்ஜ் மைனஸ்னு போட்டிருக்கும், புரோட்டானிக் சார்ஜ் பாருங்க பாசிட்டிவ்னு போட்டிருக்கும். அப்ப இங்க மைனஸ் பிளஸ் வந்து டைரக்ஷன் கிடையாது, இது வந்து மேக்னிடியூட் தான். அப்போ ஸ்கேலார்ல வந்து ஸ்கேலார் பிசிக்கல் குவான்டிட்டின்னு எடுத்தோம்னா வந்து ஸ்கேலார் பிசிக்கல் குவான்டிட்டியில வந்து பிளஸ் மைனஸ் வரலாம், வந்துச்சுன்னா அது வந்து மேக்னிடியூட் தான், டைரக்ஷன் போயிடக்கூடாது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அப்படின்னா ஸ்கேலார் பிசிக்கல் குவான்டிட்டி, ஸ்கேலார்னா என்னன்னு புரிஞ்சு சொல்லுங்க உங்களுக்கு. அப்போ ஸ்கேலார் ஜென்ரலா பிசிக்கல் குவான்டிட்டி வந்து ரெண்டு டைப்பா பிரிக்கிறோம். டைரக்ஷனை டிபெண்ட் பண்ண மாதிரி கொஞ்சம் குவான்டிட்டிஸ் எடுத்துக்கிறோம், டைரக்ஷன் இண்டிபெண்டா இருக்கிற மாதிரி குவான்டிட்டி எடுத்துருக்கோம். தி குவான்டிட்டி விச் ஆர் இண்டிபெண்டன்ட் ஆஃப் டைரக்ஷன், அதாவது தி குவான்டிட்டி விச் ஆஸ் ஓன்லி மேக்னிடியூட் இருக்கு இல்லைங்களா, அதுதான் வந்து நம்ம ஸ்கேலார்னு சொல்றோம். அப்போ மேக்னிடியூட் என்னன்னு உங்களுக்கு பாத்தீங்கன்னா, மேக்னிடியூட்ன்றது நியூமெரிக்கல் வேல்யூ இன்டு யூனிட். சரிங்களா? மேக்னிடியூட் ஆஃப் ஏ கிவன் பிசிக்கல் குவான்டிட்டி கான்ஸ்டன்டா இருக்கும், அதனால நியூமெரிக்கல் வேல்யூ இன்டு யூனிட் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் சொல்லி இருக்கும். அடுத்து வந்து ஸ்கேலார் பிசிக்கல் குவான்டிட்டியில பிளஸ்னும் வரலாம் மைனஸ்னும் வரலாம், சைன் வரலாம். அப்போ பிளஸ் மைனஸ் வந்துச்சுன்னா அந்த சைன் வந்து மேக்னிடியூட் தான் நம்ம எடுத்துக்கணும். ஸ்கேலார் குவான்டிட்டியில பிளஸ் மைனஸ் வந்துச்சுன்னா அது மேக்னிடியூட்னு எடுத்துக்கணும். புரிஞ்சுங்களா? அப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு ஸ்கேலார் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சு, ஸ்கேலார் பிசிக்கல் குவான்டிட்டினா புரிஞ்சிருக்கு உங்களுக்கு. அடுத்து வந்து நம்ம பார்க்க போறது வந்து வெக்டார் பிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ வந்து வெக்டார் பார்க்க போறோம். சரி, வெக்டார் பிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா, தி குவான்டிட்டி விச் ஹேவ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன், அதாவது வந்து மேக்னிடியூடும் இருக்கணும், அடுத்து டைரக்ஷனும் இருக்கணும். அதாவது தி பிசிக்கல் குவான்டிட்டி விச் ஹஸ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் இஸ் நோன் அஸ் வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு வரும். இந்த வெக்டார்ல வந்து நிறைய நம்ம பார்க்க போறோம், நிறைய கான்செப்ட்ஸ் பார்க்க போறோம், நல்லா கவனிங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வெக்டார் குவான்டிட்டி என்னன்னு புரிஞ்சவங்களுக்கு, தி குவான்டிட்டி விச் ஹஸ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் இஸ் நோன் அஸ் வெக்டார் குவான்டிட்டி. சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் வந்து இந்த வெக்டார் குவான்டிட்டி எக்ஸாம்பிள்ஸ் லோயர் கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க. என்னென்ன எக்ஸாம்பிள் வெக்டார் குவான்டிட்டி படிச்சிருப்பீங்க சொல்லுங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் படிச்சிருக்கீங்களா? அடுத்து வந்து என்ன படிச்சிருக்கீங்க, வெலாசிட்டி. அடுத்து என்ன படிச்சிருக்கீங்க, ஆக்சலரேஷன், மொமெண்டம் படிச்சிருக்கீங்க. மாஸ் இன்டு வெலாசிட்டி எப்படி படிச்சிருக்கீங்க. ஃபோர்ஸ், தட் இஸ் ஃபோர்ஸ் என்ன படிச்சிருப்பீங்க, மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். இந்த மாதிரிலாம் நிறைய பிசிக்கல் குவான்டிட்டி படிச்சிருப்பீங்க. வெக்டாருக்கும் ஸ்கேலாருக்கு எப்படி நிறைய பிசிக்கல் குவான்டிட்டிஸ் இருக்கும், அதே மாதிரி வெக்டாருக்கும் நிறைய பிசிக்கல் குவான்டிட்டி இருக்கு. சரிங்களா? சரிப்பா.
நெக்ஸ்ட் வந்து நல்லா கவனிங்க. இப்போ அந்த டென்சார்னு ஒன்று இருக்கு சொன்னீங்க. அந்த டென்சார்ன்றது என்னன்னு சொல்லிட்டு திருப்பி வெக்டாருக்கு பின்னாடி வந்துடும். ஏன்னா வந்து நம்ம வெக்டார்ல நிறைய டிஸ்கஸ் பண்ண போறோம். அதனால இப்போ டென்சார் மட்டும் அப்படின்னு பார்த்துடலாம். டென்சார் அப்படின்னா பார்த்தீங்கன்னா தி பிசிக்கல் குவான்டிட்டி which has magnitude and is independent of direction, but magnitude of physical quantity changes with direction with respect to axis. அந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். இதெல்லாம் உங்களுக்கு போக போக நிறைய டாபிக்ஸ் படிக்க புரியும். அதாவது ஏதாவது ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி வந்து அதனுடைய மேக்னிடியூட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது, ஆனா அந்த குவான்டிட்டி டைரக்ஷன் டிபெண்ட் ஆகல, அந்த மாதிரி இருக்கிற குவான்டிட்டி தான் வந்து டென்சார் அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா? என்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. டென்சாருக்கு வந்து இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் நடக்குது. ஸ்ட்ரெஸ் அப்படின்னு ஒன்று படிச்சிருப்பீங்க. ஸ்ட்ரெஸ்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா. ஸ்ட்ரெஸ்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா அப்படின்னு வரும். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா அப்படின்னு எடுத்தோம்னா ஒரு சப்போஸ் வந்து என்ன பண்ணலாம்னா வந்து ஒரு பிளாக் மாதிரி எடுத்துக்கலாம். இதுதான் ஒரு பிளாக் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இது ஒரு பிளாக் அப்படின்னு எடுத்துக்கோங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த மாதிரி பிளாக் இருக்குன்னு வச்சுங்க. இப்போ ஃபோர்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது, இங்க ஆக்ட் ஆகலாம், இங்க ஆக்ட் ஆகலாம். அப்போ ஆக்ட் ஆகும்போது இங்க ஏரியா A1 எடுத்துங்க, இங்க ஏரியா A2 எடுத்துங்க. இப்போ ஃபோர்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ்ல ஆக்ட் ஆகும்போது ஸ்ட்ரெஸ்ஸும் இந்த சர்ஃபேஸ்ல ஆக்ட் ஆகும்போது ஸ்ட்ரெஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. சரி, புரியுதுங்களா? வந்து அது மேக்னிடியூட் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சரி, புரியுதுங்களா? அது சரிப்பா. அப்போ வந்து மேக்னிடியூட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டைரக்ஷன் அந்த மாதிரி சேஞ்ச் ஆச்சுன்னா அது டென்சார். ஆனால் டென்சார் பெரும்பாலும் கேட்கல. இன்னொரு பிசிக்கல் குவான்டிட்டி இருக்கு, அது 11th தான் நம்ம அப்புறமா தான் படிக்க போறோம். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு ஒரு குவான்டிட்டி இருக்கு, அதையும் டென்சார்னு சொல்றோம். ஆனா டென்சார் பிசிக்கல் குவான்டிட்டியா இருந்தாலுமே கூட அது நம்ம என்ன பண்ணிடுறோம்னா ஸ்கேலார்னே எடுத்து எல்லாமே சால்வ் பண்ணிடுவோம். அதனால இந்த டென்சாரை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்ல, விட்டுருங்க. அப்போ ரெண்டு பிசிக்கல் குவான்டிட்டி எடுத்துப்போம். ஸ்கேலார் ஒன்று, வெக்டார் ஒன்று எடுத்துட்டேன். வெக்டார் அப்படின்னா என்ன சொன்னோம்னா பாருங்க, வெக்டார்ன்றது என்ன சொல்லுங்க? தி குவான்டிட்டி விச் ஹஸ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். அதாவது மேக்னிடியூடும் இருக்கணும், அடுத்து வந்து டைரக்ஷனும் இருக்கணும். சரிங்களா? மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் அப்படின்னு இருக்கு. சரி, இப்போ என்ன சொல்றாங்கன்னா வந்து மேக்னிடியூட் டைரக்ஷன் மட்டும் இருந்துட்டா அது வெக்டாரா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி கிடையாதுன்னு சொல்றாங்க. வெக்டார்னா இப்போ வெக்டார் பிசிக்கல் குவான்டிட்டினா மேக்னிடியூட் டைரக்ஷன் இருக்கணும். அது ரிவர்ஸ்ல வந்து பார்க்குறோம் வச்சுங்க. இப்போ ஒரு குவான்டிட்டிக்கு மேக்னிடியூட் இருக்கு, டைரக்ஷன் இருக்கு அப்படின்னா அது வெக்டாரா அப்படின்னா வந்து அது வெக்டார் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படி கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில குவான்டிட்டி வந்து டைரக்ஷன் ரூலை ஒபே பண்ணாம இருக்கு. சரிங்களா? சப்போஸ் வந்து என்ன பண்ணலாம்னா ஃபோர்ஸ்னு ஒரு குவான்டிட்டி எடுத்துக்கலாம். ஃபோர்ஸ் வந்து வெக்டார்னு உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து இது பாருங்க, இங்க ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன். இதுதான் ஒரு ஆப்ஜெக்ட் அப்படி எடுத்துக்கிட்டேன். இந்த ஆப்ஜெக்ட் மேல 2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன். இங்க வந்து ஃபோர்ஸ் வந்து ஒரு 10 நியூட்டன் ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன். இந்த 10 நியூட்டன் ஃபோர்ஸ் பாருங்க டுவர்ட்ஸ் ஈஸ்ட் இருக்கு. இன்னொரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ற பாருங்க டுவர்ட்ஸ் வெஸ்ட் அப்ளை பண்றேன். இதுவும் 10 நியூட்டன் ஃபோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? இந்த ரெண்டு ஃபோர்ஸுமே ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா ஆக்ட் ஆகுது இல்லையா? அப்போ டோட்டல் ஃபோர்ஸ் எவ்வளவு வருது சொல்லுங்க? இங்க டோட்டல் ஃபோர்ஸ் ஆன் திஸ் ஆப்ஜெக்ட் எவ்வளவு வருது சொல்லுங்க? 0ன்னு வருதுங்களா? 0 வருது இல்லையா? அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த ஃபோர்ஸும் கேன்சல் ஆகுது இல்லைங்களா? அப்போ வந்து இந்த டைரக்ஷன் ரூலை ஒபே பண்ணுது தானே. அதனால வந்து இந்த ஃபோர்ஸ் வந்து மேக்னிடியூடும் இருக்கு, டைரக்ஷனும் இருக்கு. அப்போ டைரக்ஷன் ரூலை ஒபே பண்ணியிருக்கு. அதனால வந்து இந்த ஃபோர்ஸை வந்து நம்ம வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரி, புரியுதுங்களா? இதே மாதிரி வேற ஏதாவது டைரக்ஷன் இருக்கிற மாதிரி எடுத்து அது டைரக்ஷன் ரூலை ஒபே பண்ணாத மாதிரி நம்ம ஒன்று எடுப்போம். அப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும் டைரக்ஷன் இருந்தாலும் அது வெக்டார்னு சொல்ல முடியாதுன்ற மாதிரி. அது என்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு எடுத்துப்போம். புரியுதுங்களா? இப்போ பாருங்க, நல்லா கவனிங்க. இப்போ வந்து ஒரு ஒயர், 2 ஒயர் எடுத்துக்கிறேன். இங்க ஒரு ஒயர் எடுத்துக்கிட்டேன், இது இன்னொரு ஒயர் எடுத்திருக்கேன். இந்த 2 ஒயர்ல வந்து நம்ம என்ன பண்ணோம்னா எலக்ட்ரிக் கரண்ட்டை பாஸ் பண்ணுவோம். இப்போ வந்து இங்க எலக்ட்ரிக் கரண்ட் வந்து இங்க ஒரு 5 ஆம்பியர் கரண்ட் வருதுன்னு எடுத்துங்க. இந்த எலக்ட்ரிக் கரண்ட்ல 5 ஆம்பியர் வருது. சரிங்களா? எலக்ட்ரிக் கரண்ட்னா மேக்னிடியூடும் இருக்கு, டைரக்ஷனும் இருக்கு. கரெக்டுங்களா? அப்போ மேக்னிடியூட் இருக்கு, டைரக்ஷன் இருக்கு. இந்த 2 ஒயர்லையும் கரண்ட் வந்து எப்படி வருது பாருங்க, ஆப்போசிட் டைரக்ஷன்ல தானே இருக்கு. ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. இந்த 2 ஒயரையும் இப்படி கனெக்ட் பண்ணிப்போம். இப்படி கனெக்ட் பண்ணி இப்படி கொண்டு வந்தோம்னா இந்த இந்த ஒயர்ல இருந்து வர 5 ஆம்பியர், இந்த ஒயர்ல இருந்து வர 5 ஆரும் சேர்ந்து நமக்கு எவ்வளவு வரும்? ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்தா 0 தானே வரணும். ஆனா இங்க 0 வருமா சொல்லுங்க? 0 வராது. 10 ஆம்பியர் தானே இப்படி வந்துடும். இங்க 5 ஆம்பியர் இப்படி வரதும், இது 5 ஆம்பியர் இப்படி வரதும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் கரண்ட் வருது. ஆனா நமக்கு எவ்வளவு வந்துருக்கு சொல்லுங்க கரண்ட்? இங்க இந்த ஆப்போசிட்டா வந்து கேன்சல் ஆகாம 10 ஆம்பியர் வந்துருச்சு இல்லையா? அப்போ வந்து இந்த எலக்ட்ரிக் கரண்ட் வந்து மேக்னிடியூட் டைரக்ஷன் ரெண்டுமே இருக்கு. இருந்தாலும் இங்க டைரக்ஷன் ரூலை ஒபே பண்ணி இருக்காது. சொல்லுங்க, டைரக்ஷன் ரூலை ஒபே பண்ணியிருக்கா? ஒபே பண்ணல இல்லையா? அப்போ ஒபே பண்ணாதனால இந்த எலக்ட்ரிக் கரண்ட் வந்து வெக்டார் குவான்டிட்டி கிடையாது. சரிங்களா? அப்போ வந்து வெக்டார் பிசிக்கல் குவான்டிட்டி வெக்டார் குவான்டிட்டியா இருக்கணும்னா மேக்னிடியூட் இருக்கணும், டைரக்ஷனும் இருக்கணும்.
ஆனா வந்து மேக்னிட்யூட் டைரக்ஷன் இருந்துட்டா மட்டும் அது வெக்டார்னு சொல்ல முடியாது. அப்போ வந்து ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி வெக்டார் இருக்கணும்னா என்னென்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணா மேக்னிட்யூட் இருக்கும், டைரக்ஷன் இருக்கும். அடுத்து இந்த டைரக்ஷன் ரூல் ஒபே பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த டைரக்ஷன் ரூல்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா அதான் வெக்டார் லா ஆஃப் அடிஷன் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ வந்து தி பிசிக்கல் குவான்டிட்டி விச் ஹஸ் both magnitude and direction and also obeys vector law of addition is known as vector quantity ன்னு வரும். அப்ப vector law of addition என்னன்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். அது வந்து அப்படியே நான் போக போக எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போதைக்கு உங்களுக்கு வந்து சிம்பிளா வந்து ஜென்ரலா நீங்க லோயர் கிளாஸ்ல படிக்கும்போது என்ன நினைச்சிருப்பீங்கன்னா குவான்டிட்டிக்கு மேக்னிட்யூட் டைரக்ஷன் வந்து அது வெக்டார் தான் நினைச்சிருக்கீங்களா? அதனால தான் சொன்னேன் மேக்னிட்யூட் டைரக்ஷன் மட்டும் இருந்துட்டா வெக்டார் கிடையாது. சரிங்களா? அதனால வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கணும். என்ன ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா அந்த வெக்டார் லா ஆஃப் அடிஷன் ப்ராப்பர்ட்டி. அதை ஒபே பண்ணாதான் வந்து வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அடுத்து ப்ரெஷர்னு ஒரு குவான்டிட்டி எடுத்துக்கலாம். சரிங்களா? ப்ரெஷர் வந்து ப்ரெஷருக்கு டைரக்ஷன் இருக்குமா இருக்காதா சொல்லுங்க. ப்ரெஷருக்கு வந்து டைரக்ஷன் இருக்குமா? ப்ரெஷர் வந்து எப்படி ஆகும்? ஆல்வேஸ் பர்பெண்டிகுலர் டு தி சர்ஃபேஸ் தானே இருக்கு. ஆல்வேஸ் பர்பெண்டிகுலர் சர்ஃபேஸ்னா ப்ரெஷருக்கு வந்து ஒரு யூனிக் டைரக்ஷனை கொடுத்துறோம். ப்ரெஷருக்கு வந்து ஒரு யூனிக் டைரக்ஷனை கொடுத்துறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ ப்ரெஷருக்கு ஒரு யூனிக் டைரக்ஷன் இருக்கிறதுனால வந்து அது வந்து வெக்டார் கிடையாது, ஸ்கேலார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்படி சொன்னா உங்களுக்கு கொஞ்சம் புரியுறது கஷ்டமா இருக்கும். வேணா வேற மாதிரி எக்ஸாம்பிள் எடுத்து சொல்றேன் பாருங்க. இப்போ வந்து என்ன பண்ணலாம், ஒரு கியூப் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு கியூப் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிங்க. இது வந்து ஒரு கியூப்னு அசியூம் பண்ணிக்கலாமா? சரி, இப்படி ஒரு கியூப்னு இருக்கு. இப்போ என்ன பண்ணலாம்னா டாப் சர்ஃபேஸ்ல ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுவோம். அதே மாதிரி பாட்டம் சர்ஃபேஸ்ல ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுவோம். அப்போ டாப் சர்ஃபேஸ்ல இருக்கிற ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா அப்படியே கம்ப்ரஸ் பண்ணும். இந்த பாட்டம்ல இருக்கிறதும் கம்ப்ரஸ் பண்ணணும் இல்லைங்களா? அப்போ டாப் சர்ஃபேஸ்ல எக்ஸர்ட் பண்ற ஃபோர்ஸும் பாட்டம் சர்ஃபேஸ்ல எக்ஸர்ட் பண்ற ஃபோர்ஸும் இந்த ரெண்டு ஃபோர்ஸும் சேர்ந்து இந்த பிளாக்கை வந்து கம்ப்ரஸ் பண்ணுமா கம்ப்ரஸ் பண்ணாதா? கம்ப்ரஸ் பண்ணுமா கம்ப்ரஸ் பண்ணதை பாருங்க. கம்ப்ரஸ் தானே பண்ணும். அப்போ வந்து டாப் சர்ஃபேஸ்ல ஆக்ட் ஆகிற ப்ரெஷரும் பாட்டம் சர்ஃபேஸ்ல ஆக்ட் ஆகிற ப்ரெஷரும் எப்படி இருக்கு? பர்பெண்டிகுலர் டு ஏரியா தானே இருக்கு. அப்படின்னா இங்க பிரஷர் வர்றது டைரக்ஷனும் இங்க வர பிரஷர் டைரக்ஷன் எப்படி இருக்கு சொல்லுங்க? ஆப்போசிட்டா இருந்தால கேன்சல் தானே ஆயிருக்கும். அப்ப பிரஷர் ஜீரோ தானே வந்திருக்கும். ஆனா பிரஷர் ஜீரோ வராம என்ன ஆயிருதுன்னா நெட் பிரஷர் இருக்கு. அப்படின்னா இங்க வெக்டார் லா ஆஃப் அடிஷன் ஒபே பண்ணல. இருந்தாலும் புக்ல வந்து இப்படி சொல்லாம என்ன சொல்லிடுறாங்கன்னா பிரஷர் ஆல்வேஸ் யூனிக் டைரக்ஷன், அதாவது ஆல்வேஸ் பர்பெண்டிகுலர் டு தி சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லிடுறதுனால பிரஷர் இஸ் நாட் ஏ வெக்டார் குவான்டிட்டி, பிரஷர் இஸ் ஏ ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அப்ப என்ன பார்த்துருக்கோம்னா நம்ம வந்து ஜென்ரலா வந்து பிசிக்கல் குவான்டிட்டி ஸ்கேலார் வெக்டார்னு பிரிக்கிறோம். ஸ்கேலார் என்ன பண்ணணும், உங்களுக்கு மேக்னிட்யூட் மட்டும் இருக்கணும். வெக்டார் என்னது, மேக்னிட்யூட் டைரக்ஷன் ரெண்டுமே இருக்கும். ஆனா மேக்னிட்யூட் டைரக்ஷன் இருந்துட்டா மட்டும் அது வெக்டார்னு சொல்ல முடியாது. அடிஷனலா சர்டைன் ப்ராப்பர்ட்டி ஒபே பண்ணியிருக்கணும். அது என்ன ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா வந்து அந்த வெக்டார் லா ஆஃப் அடிஷனை ஒபே பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ வந்து என்ன பண்ணலாம்னா டைரக்ஷன் இருந்தாலும் கூட அது வந்து ஸ்கேலார் குவான்டிட்டின்னு சொல்லிடலாம். அப்படி தானே? இப்போ எலக்ட்ரிக் கரண்ட் வந்து ஸ்கேலார் தானே, ஆனா எலக்ட்ரிக் கரண்ட் டைரக்ஷன் இருக்கு. அப்போ ஸ்கேலார் குவான்டிட்டியா இருந்து கூட டைரக்ஷன் இருக்கிற மாதிரி கூட இருக்கலாம் அப்படின்னு வருது. புரியுதுங்களா உங்களுக்கு? சரிப்பா. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த வெக்டார் லா ஆஃப் அடிஷன் கொஞ்ச நேரம் பொறுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு வந்து ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி வந்து எடுத்துக்கிறோம். அந்த பிசிக்கல் குவான்டிட்டி எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? ஃபோர்ஸ்னா எஃப், ஆக்சலரேஷனா ஏ, வெலாசிட்டினா வி, இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி எடுத்து எப்படி ரெப்ரசென்ட் பண்றதுன்னா ஜென்ரலா ஏ அப்படின்னு, ஏன்றது ஒரு பிசிக்கல் குவான்டிட்டின்னு எடுத்துங்க. இந்த ஏ என்ற பிசிக்கல் குவான்டிட்டி வந்து வெக்டார் குவான்டிட்டியா இருக்கு அப்படின்னு எடுத்துங்க. இந்த ஏ என்ற பிசிக்கல் குவான்டிட்டி வந்து வெக்டார் குவான்டிட்டின்னா ஒரு சில புக்ல இது வெக்டார் குவான்டிட்டியா ரெப்ரசென்ட் பண்ணா போல்டு லெட்டர்ல ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. இப்படி போல்டு லெட்டர்ல திக்கா வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணுவாங்க. சரிங்களா? போல்டு லெட்டர்ல ரெப்ரசென்ட் பண்ணியிருந்தா அது வெக்டார் குவான்டிட்டி. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும்னா வந்து வெக்டார் குவான்டிட்டிக்கு மேல வந்து ஒரு ஏரோ மார்க் அப்படி போட்டிருப்பாங்க. இந்த ஏரோ மார்க் போட்டா அது டைரக்ஷனை காமிக்குதுன்னு அர்த்தம். இந்த ஏரோ மார்க் போட்டது டைரக்ஷன். இந்த ஏரோ மார்க்ல வந்து ஒரு என்ன ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குங்களா, இந்த ஏரோ மார்க் இப்படி இருக்குங்களா, இந்த ஹேரோ கிவ்ஸ் டைரக்ஷன். இந்த டைலுடைய லெங்த் இருக்கு இல்லையா, அந்த லெங்த் ஆஃப் ஏரோ இது வந்து கிவ்ஸ் மேக்னிடியூட். இந்த லெங்த் வந்து மேக்னிடியூட்னு சொல்றதை விட ப்ரொபோர்ஷனல் டு மேக்னிடியூட் அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த ஏரோ வந்து என்ன சொல்லுதுன்னா டைரக்ஷனை சொல்லுது அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ அந்த இந்த மேல ஏரோ மார்க் போட்டிருந்தா அது வெக்டார்னு சொல்லுது. அப்படின்னா வெக்டார்னா மேக்னிடியூட் டைரக்ஷன் ரெண்டுமே இருக்கணும். அப்போ வந்து இந்த லெங்த் ஆஃப் டெய்ல் இருக்குல்ல, அந்த லெங்த் ஆஃப் ஏரோ வந்து மேக்னிடியூட் ப்ரொபோர்ஷனல் டு மேக்னிடியூட் சொல்லுது. இந்த ஏரோ மார்க் வந்து டைரக்ஷன் சொல்லுது. சப்போஸ் ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் எடுத்துக்கலாம்னு வச்சுங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 10 கிலோமீட்டர் வந்து இப்படி காட்டுறோம்னு வச்சுங்க. இந்த ஏரோ மார்க்ல இது 10 கிலோமீட்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்க. இப்போ 20 கிலோமீட்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி காட்டுனா இதுக்கு டபுள் லெங்த் காமிச்சிடும். அப்போ ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு வர்றது. இருந்தாலும் சும்மா தான் இப்படி சொல்றமே தவிர எழுதும் போதெல்லாம் சும்மா ஒரு பார் போட்டு விட்டுருவோம். சரிங்களா? சரி, அப்போ வந்து ஒரு வெக்டார் பிசிக்கல் குவான்டிட்டி எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம் பாத்தீங்கன்னா வந்து அந்த சிம்பிள் வந்து கேப்ஸ்ல அதாவது போல்டு லெட்டர்ல போடுறோம். அப்படி இல்லைன்னா
மேலே ஏரோ மார்க் வச்சு காமிச்சிடுறோம். புரியுதுங்களா? ஒரு சில புக்கில் வந்து கன்ஃபியூஷன் அவாய்ட் பண்ணுறதுக்காக வெக்டார் குவான்டிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா வந்து போல்டு லெட்டராகவும் எழுதிடுவாங்க. அதே மாதிரி மேலே வந்து ஏரோ மார்க்கையும் போட்டுருவாங்க. இப்படி இருக்கும். சரிங்களா? சரி, ஒரு வெக்டார் குவான்டிட்டி ஏன்றது இந்த ஏ பார்ன்றது ஒரு வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு எடுத்தீங்கன்னா இதுல என்னென்ன இருக்கணும் சொல்லுங்க? மேக்னிடியூடும் இருக்கணும். அடுத்து என்ன இருக்கணும் சொல்லுங்க? டைரக்ஷனும் இருக்கணும். அப்போ மேக்னிடியூடையும் டைரக்ஷன் ரெண்டுமே இருக்கணும். அதாவது மேக்னிடியூடையும் டைரக்ஷனும் ரெண்டு மல்டிப்ளை பண்ணாதான் அது வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு வரும். புரியுதுங்களா உங்களுக்கு? சரிப்பா. இப்போ வந்து ஏ வெக்டார் ஏ பார் வந்து ஏ பார்ன்றது வெக்டார். இது மேல ஏ மேல வந்து ஏரோ மார்க் போறது பார் அப்படின்னு நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணிடுவோம். அப்போ ஏ பார்ன்றது வெக்டார்னு சொல்லிடுவோம். இந்த மேக்னிடியூடுன்னு இருக்கு இல்லையா, இந்த மேக்னிடியூட் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்கன்னா நல்லா கவனிங்க. ஒரு அந்த ஏ வந்து போல்டு லெட்டர்ல எழுதலைன்னாவே அது மேக்னிடியூட் தான். மேல ஏரோ மார்க் போட்டதானே வெக்டார்னு அர்த்தம். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், மேல வந்து ஏரோ மார்க் போடாம அப்படியே சாதாரணமா போல்டு லெட்டர் எழுதாம சாதாரணமா ஏன்னு அப்படின்னு எழுதிட்டாவே அது மேக்னிடியூட் தான். இருந்தாலும் நம்ம போல்டு லெட்டர்ல எழுதியிருக்குமா சாதாரணமா எழுதியிருக்குமான்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும் இல்லையா? அதனால வந்து மேக்னிடியூடுக்கு நல்லாவே ஒரு சிம்பிள் மாதிரியே கொடுத்துறாங்க, மாடுலஸ். என்ன பாருங்க, இந்த மாதிரி போட்டா என்னன்னா மாடுலஸ். ஆக்சுவலா மாடுலஸ் என்னவே மீனிங் வந்து மேக்னிடியூட். மாடுலஸ் என்னவே என்ன மீனிங்? மேக்னிடியூட். இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணும் பாத்தீங்கன்னா மாட் ஆஃப் ஏ, மாடுலஸ் ஆஃப் ஏன்னு சொல்லாம மாட் ஆஃப் ஏ. ஒரு ஏ வெக்டார்னு இருக்குன்னா அது மாட் ஆஃப் ஏன்னா மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார். ஃபோர்ஸ் இருக்குன்னு வச்சுங்க, ஃபோர்ஸ்ன்றது ஒரு வெக்டார் தான். ஃபோர்ஸ்ன்றது வெக்டார். இதனுடைய மேக்னிடியூட்னா மாட் ஆஃப் எஃப் அப்படி எழுதிட்டோம்னா இது வந்து மேக்னிடியூட். அப்போ இது வந்து இங்க எஃப் பார்னு போட்டது வந்து மேல ஒரு டைம் நான் ஏரோ மார்க் போட மாட்டேன், சும்மா பார் மட்டும் காமிச்சேன். எஃப் பார்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து வெக்டார், ஃபோர்ஸ் வந்து வெக்டார். இங்க மாட் ஆஃப் எஃப்ன்றது என்ன பாத்தீங்கன்னா மேக்னிடியூட். சரிங்களா? இப்போ வந்து என்ன சொல்லியிருக்க மாதிரி ஒரு வெக்டார்ன்றது மேக்னிடியூட் டைரக்ஷன் ரெண்டுமே இருக்கும். மேக்னிடியூட்ன்றது மாடுலஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம் சொல்லியிருக்கு. அடுத்து டைரக்ஷன் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டைரக்ஷன் எப்படி ரெப்ரசென்ட் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா வந்து ஜென்ரலா இப்போ இது ஏ பார்ன்றது ஏ வெக்டார் சொல்றோம், இந்த மாட் ஏ போட்டா மேக்னிடியூட்னு சொல்றோம். டைரக்ஷனை மட்டும் இப்படி போட்டுட்டு மேல ஒரு கேப் போட்டுரும். என்ன வெக்டார் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு மேல ஒரு கேப் போட்டுரும். அப்படி கேட்டா இது வந்து டைரக்ஷன். கேப்னு போட்டிருந்தா இது டைரக்ஷன். இப்போ வந்து சப்போஸ் ஃபோர்ஸ்ன்னு இருக்குன்னு வச்சுங்க, ஃபோர்ஸுக்கு வந்து மேல ஒரு கேப் போட்டோம்னா அப்போ இது டைரக்ஷன் அப்படின்னு அர்த்தம். இதை பத்தி இது வந்து யூனிட் வெக்டார்னு சொல்லுவோம். நான் டைப்ஸ் ஆஃப் வெக்டார்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அப்போ வந்து இந்த டைரக்ஷனுக்கு இந்த யூனிட் வெக்டார் அப்படின்னு வரும். இதை பத்தி நான் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். கொஞ்ச நேரம் பொறுத்து யூனிட் வெக்டாரை பத்தி டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களுக்கு சும்மா வந்து இப்போ வந்து ஒரு வெக்டார்ன்றது மேக்னிடியூட் இன்டு டைரக்ஷன் சொல்லணுன்றதுக்காக இப்படி சொல்லிட்டேன். அப்போ வெக்டார் ஈக்குவல் டு மேக்னிடியூட் இன்டு டைரக்ஷன். மேக்னிடியூட்ன்றது என்ன சொல்றோம்? மாட் ஆஃப் வெக்டார் எடுத்துக்கிறோம். டைரக்ஷன்ன்றது என்ன பண்றோம்னா அந்த வெக்டாருக்கு சும்மா கேப் போட்ட மாதிரி எடுத்துக்கிறோம். அது வந்து யூனிட் வெக்டார். யூனிட் வெக்டாரை பத்தி நான் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. இப்போதைக்கு வெக்டார்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி. அப்போ ஜென்ரலா பாருங்க, ஒரு வெக்டார்னு எடுத்தோம்னா ஒரு வெக்டார்னு எடுத்தா அதுக்கு மேக்னிடியூட் இருக்கும், டைரக்ஷனும் இருக்கும். புரியுதுங்களா? அது சரிப்பா. இப்போ நம்ம பார்க்க போறது வந்து டைப்ஸ் ஆஃப் வெக்டார். இப்போ பார்க்க போறது வந்து டைப்ஸ் ஆஃப் வெக்டார். வெக்டார்ல வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குப்பா. இதுல டைப்ஸ் ஆஃப் வெக்டார் பார்க்க போறோம். நிறைய வெக்டார்ஸை பார்க்க போறோம். நல்லா கவனிங்க. இப்போ வந்து இதுல ஃபர்ஸ்ட் வெக்டார் என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஜீரோ வெக்டார் இல்லைன்னா நல் வெக்டார். ஜீரோ வெக்டார்னு சொல்லலாம். இதுக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா நல் வெக்டார். மேக்ஸ்ல பார்த்தீங்கன்னா வந்து வாய்டு வெக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போறது ஜீரோ வெக்டார். அப்போ ஜீரோ வெக்டார்னா இங்கே பாருங்க, அந்த வெக்டாருடைய வேல்யூ கொடுத்துட்டாங்க ஜீரோ. அதாவது ஒரு வெக்டார்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு மேக்னிடியூடும் இருக்கும், டைரக்ஷனும் இருக்கும். எந்த ஒரு வெக்டாருக்கு மேக்னிடியூட் ஜீரோவா இருக்கோ அது ஜீரோ வெக்டார் அப்படின்னு சொல்லிடுவோம். இப்போ டைரக்ஷன் ஆஃப் ஜீரோ வெக்டாரை நம்ம சொல்லணும். அப்படித்தானப்பா அது? சரி கவனிங்க. இதுக்கு டைரக்ஷன் வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன் பாருங்க. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து வெர்டிகலி அப்வர்ட் ப்ரொஜெக்ட் பண்றதை நம்ம அஸ்யூம் பண்ணிப்போம். வெர்டிகலி அப்வர்ட் ப்ரொஜெக்ட் பண்றோம். அப்போ இது மேல போயிட்டே இருக்கும்போது வெலாசிட்டி வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்கு? அப்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கு. இப்படி போக போக வெலாசிட்டி வந்து என்ன ஆகும்? குறைஞ்சிட்டே போகும். ஒரு பர்டிகுலர் அதாவது மேக்ஸிமம் ஹைட்டுக்கு வரும்போது இங்க வெலாசிட்டி ஜீரோ ஆயிரும். கரெக்டுங்களா? அப்போ ஜீரோ வெலாசிட்டி ஜீரோ ஆயிட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா திருப்பி அப்போ அடுத்து வந்து டவுனோடு வரும். அப்போ வந்து நல்லா பாருங்க, ஆப்ஜெக்ட் அப்போர்டு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கும். வெலாசிட்டி டைரக்ஷன் எந்த டைரக்ஷன்ல இருக்கு? அப்போர்டு இருக்கு. அடுத்து ஒரு பர்டிகுலர் ஹைட்டுக்கு போயிட்டு ஜீரோ ஹைட்டு பின்னாடி டவுனோடு இருக்கு இல்லைங்களா? அந்த டவுனோடு வரும்போது வெலாசிட்டி டைரக்ஷன் டவுனோடு இருந்திருக்கு. அட் மேக்ஸிமம் ஹைட்ல வந்து வெலாசிட்டி ஜீரோ இருக்கு. அப்போ வந்து மேக்ஸிமம் ஹைட்ல வெலாசிட்டி எக்ஸாம்பிள் ஃபார் ஜீரோ வெக்டார் என்ன சொல்லலாம்னா when an object is projected upward its velocity decreases at maximum height its velocity is zero. அப்ப example for zero vector வந்து velocity of a particle projected upward at maximum height zero, it is the zero vector அப்படின்னு சொல்லிக்கலாம். சரி, இப்போ நம்ம டைரக்ஷன் தானே வரும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிஃபோர் ரீச்சிங் மேக்ஸிமம் பாயிண்ட் இருக்கு இல்லையா? பிஃபோர் ரீச்சிங் மேக்ஸிமம் பாயிண்ட் வெலாசிட்டி அப்வர்ட் இருக்கு. ஆஃப்டர் ரீச்சிங் மேக்ஸிமம் பாயிண்ட் வெலாசிட்டி டவுன்வர்ட் டைரக்ஷன் இருக்கு. ஆனா அட் மேக்ஸிமம் ஹைட்ல எந்த டைரக்ஷன் இருக்குன்னு சொல்ல முடியுமா? அட் மேக்ஸிமம் ஹைட்ல எந்த டைரக்ஷன் இருக்குன்னு சொல்ல முடியுமா?
எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு சொல்ல முடியாதனால டைரக்ஷன் இஸ் நாட் டிஃபைன்டு. அப்போ ஜீரோ வெக்டார் என்னது? ஜீரோ வெக்டார் என்ன சொல்லுங்க? ஜீரோ வெக்டார்ன்றது whose magnitude is 0, மேக்னிடியூட் வந்து என்ன வருது? 0ன்னு வருது. ஆனா டைரக்ஷன் என்ன வருது சொல்லுங்க? நாட் டிட்டர்மைன்ட், அதுதான் அன்டிட்டர்மைன்ட், இன்டிட்டர்மைன்ட் அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ டைரக்ஷன் வந்து நாட் டிஃபைன்ட், நாட் டிஃபைன்ட் அப்படின்னு வருதுங்களா? சரி, இன்னொரு முறை சொல்ற மாதிரி ஜீரோ வெக்டார்ன்றது என்னது? A vector whose magnitude is 0, a vector whose magnitude is 0 and direction is not determined, not defined is known as zero vector. ஜீரோ வெக்டார் நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுங்க, இந்த ஆப்ஜெக்ட் யாராவது ஒரு இல்லைன்னா ஆப்ஜெக்ட் ஒரு பையன் கூட அசியூம் பண்ணிக்கிங்க, அவங்க மேல நிறைய பேர் பிடிச்சி இழுக்கிறாங்க, ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் பண்றாங்க, F1 இது F2 இந்த F3 இந்த மாதிரி எல்லாம் ஆக்ட் பண்றாங்க. இந்த 3 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகி அந்த பர்சன் வந்து ரெஸ்ட்லேயே இருக்காருன்னு வச்சுங்க, ஸ்டேபிளா இருக்காருன்னா, ஈக்குலிபிரியமா இருக்காருன்னா, அப்போ டோட்டல் ஃபோர்ஸ் ஜீரோஸ்னே. அப்போ இங்க டோட்டல் ஃபோர்ஸ் ஜீரோன்றது அந்த ஃபோர்ஸ் வந்து ஜீரோ வெக்டார் அப்படின்னு சொல்லிடலாம். இல்லைன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா, வீட்டுல இருந்து மார்க்கெட்டுக்கு அப்படியே மார்க்கெட்டுக்கு போயிட்டு திருப்பி எங்கேயாவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு திருப்பி உங்க வீட்டுக்கே வந்துருவீங்க இல்லையா? அப்போ இனிஷியல் பாயிண்ட்டும் ஃபைனல் பாயிண்ட்டும் கோயின்சைட் ஆயிடுச்சு இல்லைங்களா? அப்போ இனிஷியல் பாயிண்ட் ஃபைனல் பாயிண்ட் கோயின்சைட் ஆயிடுச்சுன்னா அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன வந்திருக்கு? இங்கே ஜீரோ வந்திருக்கு. ஸோ இதை ரவுண்ட் பாத்துன்னு சொல்லுவோம், ரவுண்ட் ட்ரிப்னு சொல்லுவோம். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்கே ரவுண்ட் ட்ரிப் வந்து ஜீரோன்னு வருது. இது வந்து ஜீரோ வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரி, ஜென்ரலா எந்தெந்த பிசிக்கல் குவான்டிட்டிக்கு எல்லாம் வந்து வெக்டார் பிசிக்கல் குவான்டிட்டிக்கு எல்லாம் ஜீரோ மேக்னிடியூட் வர மாதிரி இருக்கோ அதெல்லாம் எக்ஸாம்பிள் பார் ஜீரோ வெக்டார்னு எடுத்துக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ ஜீரோ வெக்டார்ன்றது நல் வெக்டார்ன்றது என்னது? A vector whose magnitude is 0 and direction is undefined, not defined, indefined அப்படின்றது வந்து ஜீரோ வெக்டார் அப்படின்னு நம்ம கன்க்ளூஷனுக்கு வந்துரும். அப்போ ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் வெக்டார் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் டைப் ஆஃப் வெக்டாருக்கு நம்ம போக போறோம். செகண்ட் டைப் ஆஃப் வெக்டார் என்ன பாத்தீங்கன்னா வந்து இதான் யூனிட் வெக்டார் அப்படின்னு போயிடும். யூனிட் வெக்டார், யூனிட் வெக்டார். இப்பதான் நான் சொல்லியிருந்தேன், ஒரு வெக்டார் இருக்குன்னு வச்சுங்கப்பா. அதாவது எக்ஸாம்பிள் வந்து யூனிட் வெக்டார்ன்றது எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு வெக்டாருக்கு எக்ஸாம்பிள் போயிடுறேன், நல்லா கவனிங்க. இப்போ வந்து ஃபோர்ஸ்ன்றது ஒரு வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இப்போ ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது, 5 நியூட்டன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டோம்னா இது இன்கம்ப்ளீட் டேட்டாவா இருக்கு. ஏன்னா எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுதுன்னு தெரியணும் இல்லையா? அப்போ ஈஸ்ட் டைரக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ ஃபோர்ஸ் வந்து எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுதுன்னு, ஃபோர்ஸ் வந்து மேக்னிடியூட் எவ்வளவு இருக்கு? 5 நியூட்டன். சும்மா டைரக்ஷன் வந்து ஈஸ்ட் டைரக்ஷன் எடுத்திருக்கேன் பாருங்க. இந்த டைரக்ஷனை சொல்றது தான் வந்து அந்த யூனிட் வெக்டார்னு சொல்றோம். இந்த யூனிட் வெக்டாரை ஜென்ரலா வந்து நம்ம என் கேப் அப்படின்னு கூட ரெப்ரசென்ட் பண்ணிடலாம். எஃப் கேப்னு தான் போகணும் இல்லை, ஆர் கேப் தான் போகணும் இல்லை. ஜென்ரலா வந்து நிறைய இடத்துல மேக்ஸ்ல பிசிக்ஸ்ல எல்லாம் என்ன பண்ணிடுவாங்கன்னா யூனிட் வெக்டார் எப்படி சிம்பிள் ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறாங்கன்னா என் கேப். என் கேப் தான் போடணும் கிடையாது, சும்மா சொல்றேன், இந்த மாதிரி என் கேப் எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து இது மேக்னிடியூடு, அதாவது ஒரு வெக்டார் வந்து ரெப்ரசென்ட் பண்ணா மேக்னிடியூட் டைரக்ஷன் ரெண்டுமே சொன்னாதான் அது ஃபுல் மீனிங் வரும். அப்போ வந்து ஃபோர்ஸ் வந்து ஒரு ஈஸ்ட் டைரக்ஷன்ல 5 நியூட்டன் மேக்னிடியூட் இருக்குன்னா அப்போ 5 நியூட்டன் இன்ட்டு ஈஸ்ட் டைரக்ஷன் சொன்னா தானே நமக்கு கான்செப்ட் நல்லா புரிஞ்ச மாதிரி இருக்கும் அந்த ஃபோர்ஸ்ன்றது. சரி, அப்போ இந்த மேக்னிடியூட் இது டைரக்ஷன் இருக்கு. டைரக்ஷன் வந்து மேக்னிடியூட்ல மல்டிப்ளை பண்ணும்போது இந்த வெக்டார் பிசிக்கல் குவான்டிட்டி மேக்னிடியூட் மாறணுமா மாறக்கூடாதா? மாறக்கூடாதுன்னு. அப்படின்னா இந்த டைரக்ஷன் உடைய வேல்யூ எவ்வளவு இருக்குன்னா 1ன்னு இருக்கணும். நமக்கு தெரியும் மல்டிபிளிகேஷன்ல ஏதாவது ஒரு நம்பரை வந்து 1ல மல்டிப்ளை பண்ணதானே அதனுடைய மேக்னிடியூட் மாறாது. அப்போ வந்து டைரக்ஷனை கொண்டு போய் மேக்னிடியூட்ல மல்டிப்ளை பண்ணும்போது மேக்னிடியூட் மாறக்கூடாது தனப்பாது. அதனால இதுக்கு எவ்வளவு இருக்குன்னு சொல்லுங்க, இந்த டைரக்ஷனுக்கு வந்து எவ்வளவு வரணும் வேல்யூ சொல்லுங்க, 1ன்னு வரணும். அதனாலதான் இதை வந்து யூனிட் வெக்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூனிட் என்ன 1 நினைப்பா, அதனால யூனிட் வெக்டார் என்ன சொல்றேன்னு பாருங்க. யூனிட் வெக்டார்ன்றது அந்த யூனிட் வெக்டாருக்கு மேக்னிடியூட் எவ்வளவு இருக்கணும்? 1 அப்படின்னு இருக்கணும். அடுத்து யூனிட் வெக்டாருக்கு ஃபிக்ஸ்டு டைரக்ஷன் இருக்கணும். யூனிட் வெக்டாருக்கு என்ன இருக்கணும்? ஃபிக்ஸ்டு டைரக்ஷன் இருக்கணும். ஃபிக்ஸ்டு டைரக்ஷன் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? அந்த வெக்டார்னு சொல்ல முடியும். ஆக்சுவலா யூனிட் வெக்டார் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். ஏதாவது ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி வெக்டார் குவான்டிட்டி இருக்கு, அந்த வெக்டார் குவான்டிட்டி மேக்னிடியூட் மட்டும் தான் நம்ம எழுதியிருக்கோம். அது வெக்டாரை ரெப்ரசென்ட் பண்ணணும்னா யூனிட் வெக்டார்ல மல்டிப்ளை பண்ணிட வேண்டியது. இப்போ வந்து ஏ பார்ன்றது ஒரு வெக்டார்னு வச்சுங்க, அதுக்கு மேக்னிடியூட் வந்து மாட் ஏன்னு எடுத்துக்கலாம். இப்போ வெக்டார்னா வந்து உங்களுக்கு எப்படி இருக்கணும்? மேக்னிடியூட் இன்டு டைரக்ஷன் இருக்கணும். இங்க டைரக்ஷன் என்ன பண்ணிடுறோம்னா ஏ கேப் அப்படின்னு போட்டுருவோம். இதுதான் யூனிட் வெக்டார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ஒரு பிசிக்கல் குவான்டிட்டியை வெக்டாரா ரெப்ரசென்ட் பண்றதுக்கு யூனிட் வெக்டார்ல மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா அது வெக்டார்னு கிடைச்சிரும். ஏன்னா அது யூனிட் வெக்டார்ன்றது டைரக்ஷன் மட்டும் தான் இருக்கு, அதுக்கு மேக்னிடியூட் 1ன்னு வரதுனால அந்த இந்த வெக்டாருடைய மேக்னிடியூட்ல இந்த யூனிட் வெக்டார் மல்டிப்ளை பண்ணும்போது மேக்னிடியூட் மாறாது. புரியுதுங்களா? சரி, அப்படின்னா யூனிட் வெக்டார் என்ன சொல்லுங்க? ஏ வெக்டார் whose magnitude is 1 and as a fixed direction is known as unit vector. புரியுதுங்களா? சரி, இப்போ நமக்கு யூனிட் வெக்டார் வேணும்னா என்ன பண்ணணும்னா இந்த ஃபார்முலா ரீஅரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்முலா ரீஅரேஞ்ச் பண்ணும்போது நமக்கு யூனிட் வெக்டார் கிடைக்கும். எப்படின்னு பாத்தீங்கன்னா a cap is equal to a vector by mod a. a vector
டிவைட் பை, அதாவது மாடி லெஃப்ட் சைடு கொண்டு போயிருங்க, அதனால டினாமினேட்டர்ல மாடி ஏன்னு வந்துடும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ ஒரு வெக்டாரு மேல இருக்கிறது வெக்டார், கீழே இருக்கிறது மேக்னிடியூட். என்ன எக்ஸாம்பிள் வந்து இந்த வெக்டார் வந்து ஃபோர்ஸ் அஸ்யூம் பண்ணிக்கலாமா? ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணலாம், 10 நியூட்டன் வந்து வெஸ்ட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுங்க. கீழே வந்து மேக்னிடியூட் என்ன வரும், 10 நியூட்டன் தானே வரும். அப்ப 10 நியூட்டன் கேன்சல் ஆயிடுச்சுன்னா அப்ப வெஸ்ட் மட்டும் தானே நிக்குது. அப்ப வந்து இந்த யூனிட் வெக்டார் டைரக்ஷன் வந்துருச்சு இல்லைங்களா? புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அப்போ யூனிட் வெக்டார் வந்து மெயினா வந்து பாத்தீங்கன்னா வந்து அது டைரக்ஷனா இருக்கு, மேக்னிடியூட் 1. ஸோ யூனிட் வெக்டார் என்ன பாத்தீங்கன்னா a vector whose magnitude is 1 and has fixed direction is known as unit vector அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரிப்பா. இப்போ வந்து ஒரு கொஸ்டின் உங்களை கேட்க போறேன் நானு. யூனிட் வெக்டாருக்கு யூனிட் இருக்குமா? இப்போ வந்து லெங்க்த்துக்கு யூனிட் மீட்டர், மாஸுக்கு யூனிட் கிலோகிராம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி இது வந்து யூனிட் வெக்டார் தானே இது. இந்த யூனிட் வெக்டாருக்கு வந்து யூனிட் இருக்குமா இருக்காதா? யூனிட் வெக்டாருக்கு யூனிட் இருக்குமா இருக்காதா? யூனிட் இருக்காது. ஏன்னா டைரக்ஷன் மட்டும் தானே, அதனால யூனிட் இருக்காது. ஸோ அதனால வந்து யூனிட் வெக்டார் as no unit. யூனிட் வெக்டார் as no unit. இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. அது டைரக்ஷன் மட்டும் தான், அதனால யூனிட் இருக்காது. அப்போ ஒரு முறை நல்லா பாருங்க, யூனிட் வெக்டார் எங்க எல்லாம் யூஸ் பண்ண போறோம்? ஏதாவது ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி வெக்டார்ல ரெப்ரசென்ட் பண்ணணும்னா அது டைரக்ஷனோட இருக்கணும் இல்லையா? அதனால வந்து யூனிட் வெக்டார்ல மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா அது வெக்டார் வந்து ஃபுல் டைரக்ஷன் மீனிங்கோட வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்து யூனிட் வெக்டார் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் வெக்டார், அதாவது மேக்னிடியூட் ஆஃப் வெக்டார். வெக்டார் வந்து மேக்னிடியூட் ஆஃப் வெக்டார் டிவைட் பண்ணிட்டோம்னா நமக்கு யூனிட் வெக்டார் கிடைச்சிடும், அதாவது டைரக்ஷன். இப்போ வந்து எக்ஸாம்பிள் என்ன பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்க இந்த யூனிட் வெக்டார் எடுத்தீங்கன்னா இங்க வந்து இது 10 நியூட்டன், இதுதான் 10 நியூட்டன், வெஸ்ட் டைரக்ஷன் போட்டு மேக்னிடியூட் 10 நியூட்டன் போடும்போது யூனிட் கேன்சல் ஆயிருச்சு. அப்போ யூனிட் வெக்டாருக்கு வந்து என்ன இருக்காதுன்னா யூனிட் இருக்காது. புரியுதுங்களா? யூனிட் வெக்டார் as no யூனிட் அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்து வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜென்ரலா வந்து நம்ம ஸ்பேஸ் வந்து 3 ஃபிக்ஸ்டு டைரக்ஷன்ல ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 3 ஃபிக்ஸ்டு டைரக்ஷன்ல ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன பாத்தீங்கன்னா வந்து எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், ஜெட் ஆக்சிஸ் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து இன்னொன்று வந்து ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. புரியுதுங்களா? இது ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு எடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றாங்கன்னா ஜெட் ஆக்சிஸ் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. இந்த 3 ஆக்சிஸ்ல தான் வந்து இந்த ஸ்பேஸை வந்து இதுக்கு ரெப்ரசென்ட் பண்றதுக்கு எடுத்துக்கிறாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இப்போ வந்து இது எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு எடுத்துப்போம், இது எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு எடுத்துங்க. இது ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு எடுத்துங்க, இது வந்து ஜெட் ஆக்சிஸ்ன்னு எடுத்துங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ எக்ஸ் ஆக்சிஸ்ல ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வெலாசிட்டி வந்து எக்ஸ் டைரக்ஷன்ல மூவ் ஆகுது, இல்ல ஒய் டைரக்ஷன்ல மூவ் ஆகுது, ஜெட் டைரக்ஷன்ல மூவ் ஆகுதுன்னா அந்த டைரக்ஷன் சொல்றதுக்கு நமக்கு ஒரு யூனிட் வெக்டார் வேணும் இல்லையா? அப்போ வந்து யூனிட் வெக்டார் எல்லாம் எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், ஜெட் ஆக்சிஸ் வந்து இங்க ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. என்ன பாத்தீங்கன்னா யூனிட் வெக்டார் எலாங் எக்ஸ் ஆக்சிஸ் வந்து யூனிட் வெக்டார் எலாங் எக்ஸ் ஆக்சிஸ் என்ன எடுக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஐ கேப். அப்ப ஐ கேப்னு சொல்லிட்டா என்ன அர்த்தம்னா வந்து அது எக்ஸ் ஆக்சிஸ் சொல்லுதுன்னு அர்த்தம். இது யூனிட் வெக்டார் எலாங் ஒய் ஆக்சிஸ்க்கு என்ன கொடுக்குறாங்க பாத்தீங்கன்னா ஜே கேப் அப்படின்னு கொடுப்பாங்க. அதே மாதிரி யூனிட் வெக்டார் எலாங் ஜெட் ஆக்சிஸ் அப்படின்னு எடுத்தா அதுக்கு என்ன கொடுப்பாங்க பாத்தீங்கன்னா கே கேப். அப்ப கே கேப்னு சொல்லிட்டு அது ஜெட் ஆக்சிஸ்ல இருக்கு. ஐ கேப்னு சொன்னா அது எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கு. ஒய் ஜே கேப்னா அது ஒய் ஆக்சிஸ்ல இருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் ஒரு பார்ட்டிகிள் வந்து நல்லா கவனி, ஒரு பார்ட்டிகிள் வந்து நமக்கு வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு. இப்போ வெலாசிட்டி ஆஃப் தி பார்ட்டிகிள் இஸ் ஈக்குவல் டு 10 மீட்டர் பர் செகண்ட் ஜே கேப் அப்படி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த பார்ட்டிகிள் வந்து பாசிட்டிவ் ஒய் டைரக்ஷன்ல மூவ் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். இதே வெலாசிட்டி ஆஃப் தி பார்ட்டிகிள் வந்து நமக்கு ஒருவேளை -50 மீட்டர் பர் செகண்ட் கே கேப் கொடுத்துருக்காங்கன்னா இந்த மைனஸ் வந்து இருக்கு இல்லையா, உங்களுக்கு ஸ்கேலார்ல தான் மேக்னிடியூடு சைன் பிளஸ் மைனஸ் வந்து மேக்னிடியூட சொல்லும், ஆனா வெக்டார்ல பிளஸ் மைனஸ்ன்றது டைரக்ஷனா தான் சொல்லும். இந்த டிஃபரன்ஸ் நல்லா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்கேலாருக்கு இந்த பிளஸ் சைன் மைனஸ் சைன் சிம்பிள் இருக்குங்களா, ஸ்கேலார்ல வெக்டார்ல என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா வந்து ஸ்கேலார்ல பிளஸ் மைனஸ்ன்றது மேக்னிடியூடு, ஆனா வெக்டார்ல வந்து இந்த பிளஸ் மைனஸ்னு வரது டைரக்ஷன். இங்க பாருங்க வெலாசிட்டி 10 மீட்டர் பர் செகண்ட் சொல்லியிருக்கீங்க, இங்க பிளஸ்ன்றது பிளஸ் ஜேன்னு அர்த்தம். அப்போ பாசிட்டிவ் ஒய் டைரக்ஷன்ல இருக்குன்னு அர்த்தம். இங்க வந்து வெலாசிட்டி ஈக்குவல் டு -50 மீட்டர் பர் செகண்ட் கே தானே சொல்லியிருக்கேன், கேன்றது ஜெட் டைரக்ஷன் தானே, அப்ப இந்த மைனஸ்ன்றது மைனஸ் ஜெட் டைரக்ஷன் எடுத்துக்கணும். அப்ப இதை கொஞ்சம் இன்னும் மாத்தி எப்படி எழுதலாம்னா வெலாசிட்டி ஈக்குவல் டு -50 மீட்டர் பர் செகண்ட் வந்து 50 மீட்டர் பர் செகண்ட் போட்டு மைனஸ் கே கேப் அப்படின்னு போட்டுக்கலாம். அப்படின்னா வெலாசிட்டி -50 மீட்டர் பர் செகண்ட் கே கேப்னா இங்க வெலாசிட்டி வந்து ஜெட் டைரக்ஷன்ல இருக்கு, ஆனா எந்த ஜெட் டைரக்ஷன்ல இருக்குன்னா நெகட்டிவ் ஜெட் டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா உங்களுக்கு? சப்போஸ் ஒருவேளை ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் யுவர் பாடி இஸ் -10 நியூட்டன் ஐ கேப் கொடுத்துருக்காங்கன்னா அப்ப இந்த ஃபோர்ஸ் வந்து எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுதுன்னு அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். எக்ஸ் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுதா, ஒய் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுதா, ஜெட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுதா?
இல்ல மைனஸ் எக்ஸ் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுதா, மைனஸ் ஒய்ல ஆக்ட் ஆகுதா, மைனஸ் ஜெட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுதா, எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது ஃபோர்ஸ் வந்து மைனஸ் 10 நியூட்டன் ஐ கேப் அப்படின்னு கொடுத்திருந்தா என்ன சொல்லணும் நீங்க, மைனஸ் எக்ஸ் டைரக்ஷன், மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸ்ல இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சரி பாத்தீங்களா, அப்ப இந்த யூனிட் வெக்டார் கொடுக்கறதுனால இந்த வெக்டார்ஸ் வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்கு, எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கா, ஒய் ஆக்சிஸ் இருக்கா, ஜெட் ஆக்சிஸ் இருக்கா, இல்ல மைனஸ் எக்ஸ்ல இருக்கா, மைனஸ் ஒய்ல இருக்கா, மைனஸ் ஜெட்ல இருக்கா, எல்லாமே நம்மளால சொல்ல முடியுது இல்லையா. அதனால இந்த யூனிட் வெக்டார் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு. ஏன்னா இந்த வெக்டாருடைய டைரக்ஷனவே வந்து யூனிட் வெக்டார் தான் சொல்லுது. புரியுதுங்களா உங்களுக்கு? சரிப்பா. இப்போ வந்து உங்களுக்கு என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த ஜீரோ வெக்டார் முடிஞ்சு, யூனிட் வெக்டார் முடிஞ்சு, இன்னும் கொஞ்சம் வெக்டார் இருக்கு. அந்த வெக்டார்ல நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இப்போதைக்கு மட்டும் இந்த டைப்ஸ் ஆஃப் வெக்டார்ல டூ டைப்ஸ் ஆஃப் வெக்டார், அதாவது ஜீரோ வெக்டார் பார்த்துருக்கோம், அடுத்து வந்து யூனிட் வெக்டார் பார்த்துருக்கோம். இன்னும் வந்து நம்ம நிறைய வெக்டார்ஸ் இருக்கு, இதை வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம்.